ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்லேருந்து ஒரு 20 அடி எதிர்ப்புறத்தில் மெயின் ரோடை விட்டு உள்ளார வந்திருக்கேன். இது வந்து புதுசாக ஒரு வயல் பகுதி வந்து ஒரு நகராக்கப்பட்டது. இது வந்து விஐபி நகர் அப்படி சொல்லுவாங்க. விருதாசலத்தில் தில்லை நகர், தில்லை நகர்னு விரிவாக்கம் விஐபி நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ தெரியுது பார்த்தீங்களா அவங்களுக்கு முன்னாடி. இதுதான் வந்து தொழில்துறை அமைச்சர் வே கணேசன் அவர்களுடைய ஓன். இதான் அவங்க வீடு. இதான் வந்து அவங்களோட பூர்வீகம் வந்து விருதாசலம் தான். அதை அப்படியே அந்த தெருவில் வந்து பக்கத்தில் பார்க்கலாம். பெரிய பங்களா. நான் வந்து எதுக்காக இன்றைக்கி வந்திருக்கேன்னா, தும்பச்செடி தேடிக்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஏரியா வந்து ஒருத்தவங்களுடைய மனக்கட்டு. இங்கே வந்து என்ன சொல்கிறது, பாதுகாக்கப்பட்ட ஏரியா. நாய்களோட அந்த இதெல்லாம் இருக்காது. அதனால் வந்து தும்பச்செடி தேடிட்டு வந்திருக்கேன். இதே இருக்குது பாருங்கள், தும்பல் செடி. இந்த தும்பச்செடி வந்து கார்த்திகை மாதத்தில் இதை சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சூடு. இந்த கார்த்திகை மார்கழி இந்த 2 மாதமும் இந்த கீரையை வந்து நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னாக்கா சளி அத்து போயிடும். அதனால் வந்து இது ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம். இன்னும் ஒரு 2 செடி தேடினா எனக்கு போதும். நாங்கள் 2 பேர் தானே. அம்மா வந்து இன்றைக்கி இன்னும் திடீர்னு தும்பக்கீரை வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். பார்க்கலாம், இன்னும் தேடி பார்க்குறேன். இப்படி ஏந்து அதெல்லாம் வந்து அதாவது ஒரு கசமசான்னு வச்சு நம்ம ஆய முடியாதுல்ல. அதனால் வந்து இதை பாருங்கள், முதல்ல வந்து கழித்து போட்டேன். அதை கழித்து எடுத்தது வந்து இங்கே பாருங்கள், இப்படி கிளையாக எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நம்ம தழையாக ஆய போகிறோம். நான் சொல்கிறேன் இதோட மருத்துவ குணம் என்னன்னு பாருங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக மார்கழி மாதத்தில் தும்பைக்கீரை சாப்பிட்டே தீரணும் நீங்கள் எல்லோரும். ஓகேங்களா? பாருங்கள், இதான் வந்து தும்பைக்கீரை. சரிங்களா? இது வந்து இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை தழையாக ஆயிரத்துக்கு இதே பாருங்க, கழிவு கலந்தே வந்து போட்டாச்சு. இதை கொண்டு போய் நான் தோட்டத்துக்கு எருவுக்கு போட்டுருவேன். இந்த தும்பச்செடி பிடுங்கும்பொழுது இந்த இது வந்து நீர்மூழ் செடின்னு சொல்லுவாங்க. இது வந்து நெல் வயலில் மட்டும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொழுந்தில் வந்து முள் கொஞ்சம் இல்லை. ஆனால் இது பெருசாக போச்சுன்னா இதை தொடவே முடியாது. இது வந்து தும்பையோடைய ஜாதி தான். இதே மாதிரியே அதில் பூ பூக்கும். இதில் வந்து வெண்ணெய் நிற பூ பூக்கும். இதில் வந்து நீல நிற பூ பூக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து நீர்முள்ளுன்னு சொல்லுவாங்க. விவசாயம் பார்க்குறவங்களுக்கு அது வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒரு வருஷம் நெல்லை விளையாமல் கொள்ளையை விட்டுட்டோம்னா நீர்முள்ளு பூத்துக்கும்னு சொல்லுவாங்க. ஊர்வாரி நிலத்தில் தான் அது அதிகமாக முளைக்கும். இந்த சாக்கடை கழிவுகள்லாம் பாயிற இடத்துல, சராசரியாக மோட்ரு தண்ணி பாயிற இடத்துல இந்த மாதிரி செடி முளைக்காது. இது பாருங்கள், இப்போ கீரையை ஆஞ்சிட்டேன். இது வந்து என்னென்னா தும்பை செடி. எதுக்குன்னா தும்பம் தும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷனுக்கு வந்து சளி பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மூக்கை அறுக்கும், தலையெல்லாம் அறுக்கும், கொருன்னு இருக்கும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சளி பிடிக்கிறது. ஆனால் இந்த கார்த்திகை மார்கழி இந்த பனி நாளில் இந்த 60 நாள்லையுமே வந்து இந்த தும்பச்செடியை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தும்பை மலர் வந்து சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இதை போல் ஆஞ்சி இதை நல்லா கழுவிக்கிட்டு இதுக்கு வந்து பச்சை மிளகா, புளி, இவ்வளோதான். பச்சை மிளகா, புளி, உப்பு போட்டுக்கணும், அவ்வளோதான். இதை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அவிச்சு வேக வச்சு எடுத்து அப்படியே கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாயும் வடகம் ஒரு அரை உருண்டை அதையும் போட்டு நல்லா தாளித்தோம்னா இவ்வளவு தான் தும்பைக்கீரை. இப்போ இந்த இவ்வளவு கீரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவ்வளோ தான் வரும். ஒரு 3 குழம்பு கரண்டி கீரை தான் வரும் கடைஞ்சதுன்னா. ஆனால் இதோட வாசனை வந்து ரொம்ப நறுமணமாக இருக்கும். அந்த நாளையில் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது, அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் ஆயா வந்து இந்த தும்பையோட மலர் இருக்கு இல்லையா, பூவு, அந்த தும்பையோட பூ இருக்குது பாருங்கள், இந்த பூவை வந்து இந்த வெள்ளையாக பூ இருக்குது பார்த்திங்களா, இந்த பூவை மட்டும் பறிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழம்பு கரண்டி, சில்வர் குழம்பு கரண்டி எண்ணெயை வந்து நல்லெண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு ஒரு சில்வர் குழம்பு கரண்டியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை கொதிக்க வச்ச எண்ணெயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்குவாங்க. அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் கொதிக்க வச்ச அந்த கொதிக்கிற எண்ணெயில் இந்த பூவை வந்து இவ்வளோ பூவை அதில் போடுவாங்க. அது நல்லா முளன்னு அப்படியே சுண்டிடும். சுண்டினதுக்கப்புறம் அதில் ஒரு நூல் மஞ்சத்தூள், அந்த எண்ணெய் வந்து மஞ்சளாக ஆகிடணும், அவ்வளோதான். இந்த தும்பா பூவையும் அந்த மஞ்சளையும் போட்டுட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதை வந்து அந்த குழந்தைங்கள காலில் படுக்க வச்சு தலையை அண்ணாத்தி இப்படி வச்சுட்டு அந்த மூக்கோட நுனியில் வந்து இந்த எட்ஜிலையும் ஒரு சொட்டு வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த எண்ணெயை. அந்த மாதிரி அந்த எண்ணெயை வச்சுட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. பனி காலங்களில் வந்து சளி பிடிக்காதுன்றதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட். தும்பை மலரை வந்து காய்ச்சி ஒரு சொட்டு எண்ணெயில் கொதிக்க வச்சுட்டு, அதாவது இவ்வளோ நல்லெண்ணெய் தான், 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஒரு குழம்பு கரண்டியில் கொதிக்க வச்சுட்டு அதை ஊற்றிட்டு அதில் இந்த பூ ஒரு
50-60 பூவை போட்டுட்டு அதில் ஒரு நூல் மஞ்சத்தூளை போட்டு கலக்கிட்டு அந்த எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் 2 சொட்டு எடுத்து மூக்கில் வைப்பாங்க. இன்றைக்கி ஒரு 50 வயசு 60 வயசு வாக்கில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வைத்தியம் வந்து எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அது சளியே பிடிக்காதுங்க. எனக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் சொல்கிறேங்க, சளின்றது எனக்கு பிடிச்சதே கிடையாது. ரொம்ப ரேர். 3 வருஷத்துக்கு ஒரு டைம் ஜுரம் வந்தால் ரொம்ப ரேருங்க, வரவே வராது. ஏன்னு சொன்னால் அந்த நாளையில் இந்த மாதிரி இந்த தும்பை மலரோட கை வைத்தியம் தான், அதுவும் இவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது வந்து அரைச்சி வந்து இந்த தழையை வந்து அரைச்சி தேய்ச்சி 10 நிமிஷம் உடம்புல தேய்ச்சி வச்சுருந்து குளிச்சிங்கன்னா 10 நிமிஷம் உணர வச்சு இதை வந்து குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனி பளபளப்பாகும். சருமம் அந்த தும்பப்பூ போல் மென்மையாகவும் மேனி பளபளப்பாக கொடுக்கக்கூடியது இந்த தும்பைக்கீரை. இப்படி எல்லா வகையிலும் மருத்துவ குணம் கொண்ட இந்த கீரையை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, சமைச்சி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், திஸ் வீடியோஸ் ஃப்ரம் எரிமலை சிறகுகள். தேங்க்யூ. பாருங்கள், தும்பைக்கீரையை தாளிக்க போகிறேன். தேவையான பொருள் வந்து படவம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய். அது வந்து புளி உப்பு போட்டு மிக்சியில் குட்டி கப்பில் நல்லா இந்த பதம் அரைச்சி எடுத்துருக்கேன். அதாவது 2 கப்பாக போட்டு 2யும் ஒன்றா போட்டு அரைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று நைஸாக போயிடும் சம்டைம், ஒன்று வந்து தீ மையா குறகுறன்னு வந்துடும். அது மாதிரி இல்லாமல் என்ன செய்வேன், 1 கப்பை வந்து 2ஆக பிரித்து போட்டு 1 கப்பை வந்து குறகுறன்னு அரைச்சிட்டு 1 கப்பை வந்து பாருங்கள் பானலில் நல்லெண்ணெய் வச்சு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுட்டேன். ஒரு 2 காஞ்ச மிளகாயா கிள்ளி போட்டுட்டேன். ஏற்கனவே அவிட்டுக்குள்ளே பச்சை மிளகா போட்டு தான் அவிச்சிருக்கேன். இவ்வளோ காஞ்ச மிளகா வந்து கிள்ளி போட்டுட்டு இப்போ வந்து இந்த பெருங்காயம் அந்த வடகம் இது 2யும் வடகம் கொஞ்சம் நல்லா வாசமாக வந்ததுக்கப்புறம் கருவக்கூடாது, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கீரையை போட்டிங்கன்னா தான் கீரை வந்து தீயாது, அடி பிடிக்கும். வாசனை வந்ததும் போடு ஒரு 3-4 குழம்பு கட்டி தான் வந்து அந்த கீரை. மிக்சியை கழுவி அந்த தண்ணியை வேஸ்ட்டாக அதை ஊற்றிக்கிட்டேன், அவ்வளோதான். நல்லா அப்படியே கிண்டி இது கொஞ்சம் நாளைக்கு கொதிச்சதுன்னா அப்படியே இறக்குற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா 2-3 நாளைக்கு கூட கெடாமல் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம புளிச்சக்கீரை டேஸ்ட் வரும், காசடங்கீரை அந்த டேஸ்ட் வரும். இதிலே புளிச்சக்கீரை கலந்தும் சமைக்கலாம். இல்லை ஒரு செடி தான் கிடச்சிதுன்னு சொன்னால் புளிச்சக்கீரை சமைந்தது கலந்து செடிக்கு சமைக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. எப்படி இருக்கு பாருங்கள், சாதம் போட்டு பிடிச்சி திங்க அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய் போட்டுக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் உங்கள் விருப்பம்.